श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पञ्चदशी। नमः श्रीशङ्करानन्द गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्रासैककर्मणे। வித்யாரண்ய முனி ஞானத்தை பெறுவதற்குண்டான நேரடியான சாதனம் என்ன அப்படிங்கிறத விளக்கிட்டு வராரு. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். வாட் இஸ் ஸ்ரவணம் அப்படிங்கிறத 53வது ஸ்லோகத்தில் கொடுத்தாரு. 54 இல்ல 53 பார்த்தீங்கன்னா இத்தம் வாக்கியகி, அந்த ஸ்ரவணம்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்தாரு. மனநம்னா என்ன, ஸ்ரவணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்கியம். எந்த வாக்கியம்? உபனிஷத்தில் இருக்கிற மகா வாக்கியம். அதை என்ன பண்ணணும்? அனுசந்தானம். அந்த வாக்கியத்தை அனுசந்தானம் திருப்பி திருப்பி அதில் சிந்திச்சு அதனுடைய வேதாந்தத்தினுடைய முக்கிய கருத்து ஸ்ருதி என்ன சொல்ல வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சிரவணம் பவேத்து. அதுக்கப்புறம் அதை நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய டவுட் வரும். நான் இறைவனாக இருக்கிறேன், பிரம்ம தத்துவம், ஈஸ்வர ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சிரவணத்தின் மூலியமாக கேட்டதற்கு பிறகு அதில் புத்தியில நம்மளால கிரகிக்க முடியாது. இன்டலெக்சுவலி வி கேனாட் கிராஸ்ப். அப்போ நிறைய டவுட்டு இருக்கும். இது எப்படி, இது எப்படி, அது எப்படின்னு. அப்போ அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகிற இடம் தான் மனனம். அதுக்கு நான் சொன்னேன், பூர்வ பக்ஷின்னு போட்டு ஸ்டூடெண்ட்ஸு கேள்வி கேட்கலினாலும் சாஸ்திரமே கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு மனநம்னு பேரு. அதுக்கப்புறம் 3வது சாதனம் ஞானத்தை பெறுவதற்கு இதை தவிர வேற வழி கிடையாது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணுன்னு வச்சுக்கலாம். தெளிவாயிக்கணும். கர்மயோகமாகட்டும், பக்தி, உபாசனை, வேற எந்த பூஜை புனஸ்காரம் எல்லாமே இதை சப்போர்ட் பண்றதுக்காக அமைத்து கொடுத்தது தான் மற்ற எல்லாமே. அடுத்தது இப்போ மனநம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி புத்தி கிளியர் ஆயிடுச்சு. என்ன என்ன விஷயம் சொல்லப்பட்டதோ அதில் எனக்கு எல்லா டவுட்லாம் போய் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, புத்தி கிரகிச்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த பெற்ற ஞானத்தினுடைய பலனை பெற முடியுமான பெற முடியாது. நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே பார்க்கலாம். சுகர் இருக்கு, சுகர் சாப்பிடக்கூடாது, நோய் இருக்கு, சுகர் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா மறுபடியும் உடம்புல பிரச்சனை அதிகம்ங்கிற அறிவு எல்லாத்துக்கும் இருக்கு. சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. புத்தி கிரகிச்சாச்சு. டாக்டர் சொன்ன விஷயத்த புத்தி கிரகிச்சாச்சு. நாமளும் பக்கத்துல உட்காந்துருந்தா கூட்டிட்டு போயிருப்போம், நாமளும் பக்கத்துல உட்காந்துருப்போம். அவர் நல்ல விளக்கி இருப்பாரு. ஆனா புத்தி அவங்களுக்குள்ள கிரகிச்சிச்சு. ஆனா வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க என்ன பண்றாங்க? ஒரு 2 நாள் 3 நாள் கட்டுப்பாடா இருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆயிருது? அவனால அந்த மனம் அதுல அது கிரகிச்சுக்காது. மனம் அதுக்கு மோல்டு ஆகாது. வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். மனம் முக்கியமா பிளே ரோல் பண்ணும். அதை போலவே அந்த ஞானத்தை ஏற்றாலும் பிராக்டிக்கலா அவங்களுக்கு அது சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு ஞானம், அதை எது சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு ஞானம், மருந்து ரெகுலரா எடுத்துக்கணுங்கிறது ஒரு ஞானம் கிடைச்சாச்சு. ஆனா அவங்க அதுல நிக்கிறாங்களான்னு பாருங்க, முடியாது. ஏன்னா மனம் அது என்ன பண்ணாது, சீக்கிரமா அதை ஒத்துக்காது. அப்போ இதே பிரச்சனை நம்ம எந்த ஞானத்தை இப்ப பெற்று போறோம்? என்னது வாக்கிய விருத்திங்கிற மாதிரி இது மகா வாக்கியம். வாக்கிய விருத்திங்கிறது அந்த தத்துவம் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட். அது இப்ப மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணி முதல்ல புரிஞ்சாச்சு. அப்புறம் இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, புத்தி கிரகிச்சாச்சு. அப்ப சிரவணம் மனனம் ஓவர். உடனே என்ன நம்ம நினைப்போம்? நமக்கு தான் வந்துருச்சு இல்ல, இதே விஷயத்த அடுத்த உபநிஷத்து சொல்ல போறாங்க, நம்ம போதும் நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் முடிவு பண்ணிடுவாங்க. இதையே தான் திருப்பி திருப்பி சொல்றாரு. ஜி என்ன பண்றாரு? இந்த உபநிஷத்துல அதே விஷயம்தான், அந்த உபநிஷத்துல அதே விஷயம்தான். ஏன் அத்தனை உபநிஷத்துக்குள்ள பாஷ்யம் சங்கர் எழுதினாரு? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் அவ்வளவு எழுதணும்? ஒரு உபநிஷத் போதும், புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் சுத்தம் அதிகாரியாவே இருக்கட்டுமே, புரிஞ்சிருச்சு, சொல்லி கொடுத்தன புரிஞ்சிருச்சு அப்படின்னா எதுக்கு அப்புறம் அடுத்த உபநிஷத்து? அப்புறம் ஏன் அதுக்கெல்லாம் பாஷ்யம்? ஒவ்வொரு உபநிஷத்துக்கு ஏன் பாஷ்யம்? ஏன்னா ஒருத்தருடைய மனது இட் வில் டேக் சம் டைம். அது அவங்கவுங்கள பொறுத்தது.
அப்ப அதுக்கு என்ன வேணும்? யூ ஹாவ் டு டுவெல் இன் தட் சப்ஜெக்ட் மேட்டர் ஃபார் அ பர்டிகுலர் டைம் வித் டெடிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன். அப்பதான் அந்த நீங்க பெற்ற பலனை பெற முடியும். எது? ஞானத்தை விஷயத்தை பெற்ற எது? எவ்வளோ நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் அசங்கக, எது கூட எனக்கு எந்த மனதினால் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் எனக்கு பாதிப்பு கிடையாது. அசங்கக டுவர்ட்ஸ் மைண்ட், டுவர்ட்ஸ் பாடி, டுவர்ட்ஸ் திஸ் வேர்ல்டு. என்ன நடந்தாலும் நான் பாதிக்கப்படுவதில்லைன்னு படிச்சு வச்சிருப்போம். ஆனா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நாம அதை மனநிலை பாதிக்காமல் அதை ஃபேஸ் பண்றோமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. ஞானம் இருக்கும், ஆனா பிரச்சனை வரும்போது திருப்பி நம்ம என்ன ஆயிடுவோம்? நான் இந்த சரீரம், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்றேன்னு தெரியல. அந்த மர்மரிங், நான் அக்செப்டன்ஸ் வில் கண்டினியூ டெஃபினெட்லி ஃபார் ஆல். இதுல எக்ஸப்ஷனே கிடையாது. அப்ப என்ன ஆகணும்? நிதித்தியாசனம். ஃபர்ஸ்ட் ஒரு உபனிஷத்து நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சீங்கன்னா அதுல சிரவணம் மனனம் ஓவரா இருக்கும். அடுத்த உபனிஷத் படிக்க ஆரம்பிச்சுன்னா நிதித்தியாசனத்துக்கு அப்பதான் ஞானம் பெற்ற அதே உபனிஷத்து திருப்பி படிச்சு பாருங்க. ஞானம் என்ன, உபனிஷத்துல என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா அது எதுக்காக பயன்படும்? நிதித்தியாசனத்துக்காக திருப்பி கேட்கிறோம். அப்போ ஒரே உபனிஷத்தை எத்தனை தடவை தான் கேட்கறது? அதனாலதான் என்ன பண்றது? குருவுக்கும் போர் அடிச்சிடும், ஸ்டூடெண்ட்டுக்கும் போர் அடிச்சிடும். இப்ப ஃபர்ஸ்ட் நடத்துற முண்டகோபனிஷம் ஞானார்த்தம், அப்புறம் நடத்துற முண்டகோபனிஷம் மனநார்த்தம், அப்புறம் நடத்துற முண்டகோபனிஷம் நிதித்தியாசனம்னா கிளாஸ்ல யாரும் உட்கார்ந்துருக்க முடியாது. அதனாலதான் என்ன பண்றோம்? அடுத்த உபனிஷத்துக்கு போறதே, அடுத்த கிரந்தங்கள், அடுத்த வேல்யூ. சில பாருங்க சில பேத்துக்கு வேல்யூல பிரச்சனை இருக்கும். சில வேல்யூகள் நம்மளால பில்டப் தவம் பண்ணி அதை அடைஞ்சிருக்க முடியாது. அவங்கனாலையும் அந்த சரீர அபிமானத்தை சீக்கிரம் விட முடியாது. ஸோ அதுக்காக எது தேவை? நிதித்தியாசனம். இப்ப நான் போன ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேர்டு விட்டுட்டேன், மீனிங் கொடுக்காம விட்டுருக்கிறேன். 54வது ஸ்லோகத்தோட மீனிங் படிக்கிற பாருங்க. சேத்தசகங்கிற ஒரு வேர்டு விட்டுட்டு வந்திருக்கேன். 54 எது படிக்கிற பாருங்க. எது? தாபியாம் நிர்வி சிகித்சேத்தே சேத்தசக ஸ்தாபிதஸ்ய யத் ஏகதானத்வமேதத்தி நிதித்தியாசனம் இது உச்சதே. டெஃபினிஷன் ஃபார் நிதித்தியாசனம் இங்க கொடுக்கிறாரு. 54 அதுல பாருங்க. எத்து தாபியாம் ஸ்ரவண மரணாபியாம். தாபியாம்னு இந்த இடத்துல 2, அந்த 2லும் துணை கொண்டு நிர்விச்சி கிட்சே சந்தேகமில்லாத என்ன பண்ணிட்டோம்? ஒரு முடிவு எடுத்த சமயத்தில் இதுதான் சொல்ல வருது அப்படின்னு சந்தேகம் இல்லாம முடிவெடுத்த அர்த்தே விசிகிச்சே அர்த்தே அந்த சமயத்தில் சேத்தசக மனதை ஸ்தாபிதஸ்ய மனதை, அந்த சேத்த சகங்கிற வேர்டு விட்டுருக்க, மனதை அடுத்த வேர்டு எழுதிருப்பீங்க ஸ்தாபிதஸ்ய அந்த மனதை. அந்த மனம் தமிழ் மீனிங் இருக்கும், ஆனா சமஸ்கிருதத்தில் அந்த வேர்டு மீனிங் கொடுக்கல. எந்த மனம் அதில் நிலை கொண்டு இருக்கிறதோ அதுக்கு பேர் என்ன? தாரணம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்? தாரணத்திலிருந்து எங்க கூட்டிட்டு போகணும்? தியானம் சொல்றாரு. இது பதஞ்சலியோட டெக்னிக். எப்பவுமே எதை கத்துக்கிறோமோ அது தாரணம். மனம் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மனம் அந்த விஷயத்த, புத்தி அந்த விஷயத்த புரிஞ்சுக்கும், ஆனா மனம் அதுல நிக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு தியானம். அதுதான் சொன்னாரு ஏக தத்துவத்துவம். நிச்சயத்த விஷயத்தில் மனம் பொருந்தி இருக்க வேண்டும். என்ன விஷயத்தை நீங்க நிச்சயத்தீங்களோ புத்தியில், அதோடு மனம் என்ன ஆகணும்? பொருந்தி இருக்க வேண்டும். இந்த வேர்டு பகவத்கீதையில யூஸ் பண்ணுவார். ஆத்மாவுடன் மனதை பொருத்துதல், ஆத்மாவுடன் மனதை பொருத்துதல், மனதை பொருத்துதல்ங்கிற யுஜ். அவன் தான் யோகின்னு அர்த்தம். யுஜ் மீன்ஸ் பொருத்துதல். அந்த பொருத்துதலுக்கு ட்ரை பண்றவன், ட்ரை பண்ணி முடிச்சவன், அதற்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறவன் பேர் என்ன? யோகி. அந்த யுஜ்ஜிலிருந்து வந்ததை யோகி, அதை பொருத்தணும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி பொருத்துதலுக்கு பேரு நிதித்தியாசனம்னு பேரு. நீங்க இத பதஞ்சலியோட வேர்ட்ல இங்க பாத்தீங்கன்னா அவர் 8 அஷ்டாங்க யோகம் கொடுத்தாரு, படிச்சு பாத்தீங்களா? அதுல இவர் சொல்றது 2 டெக்னிக். ஒன்னு தாரணம், இன்னொன்னு சமாதானம் படிப்போம். தாரணம் தியானம், சமாதானம் கடைசி, சமாதி அது வேணாம். இது 2 ஸ்டெப்ஸ் தான் இங்க சொல்றாரு. தாரணம் என்ன? மனதை பிடித்து முதல்ல மனதை பிடித்து. தாரணம்னு என்ன டெபினிஷன் பாத்தீங்கன்னா, மனதை அங்க அவர் கொடுக்கறது, பதஞ்சலி கொடுத்த டெபினிஷன் நான் கொடுக்குறேன். மனதை பிடித்து, எங்கேயோ போயிட்டு இருக்கிற மனதை பிடித்து அதை என்ன பண்ண? ஒரு விஷயத்தில் போட்டாச்சு, பொருத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் மனதை, எங்கேயோ போயிட்டு இருக்கிற மனதை பிடிக்கணும், பிடித்து ஒரு விஷயத்துல போட்டாச்சு. மனதை முதல்ல பிடிக்கணும், அந்த மனதுக்குள்ள ஒரு விஷயம். ஏன்னா மனதை பிடிச்சிங்கன்னா தான் அதுக்குள்ள ஒரு விஷயத்த போட முடியும், அப்படிதானே? மனதை குழந்தை ஓடிட்டு இருக்குது ரோட்ல, போய் பிடிக்கிற மாதிரி அடிக்கடி கொடுக்குற உதாரணம் அதுதான். முதல்ல குழந்தை பிடிக்கிறோம், ஓடிட்டு இருக்கிற குழந்தை பிடிக்கிறோம், ரோட்ல விளையாண்டு இருக்கிற குழந்தைய. அப்புறம் உள்ள கொண்டு அந்த வீட்லயே அந்த குழந்தைய வச்சிருக்கணும்.
அது அடுத்த லெவல். அது மாதிரிதான் ஓடிக்கொண்டிருக்கிற மனதை ஒரு விஷயத்துல கொண்டு போய் பொருத்திட்டோம். பொருத்திட்டீங்கன்னா அது அப்படியே இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அது பொருத்துதல் தான் தாரணம், அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து அந்த வேர்டு போடுறாங்க பாத்தீங்களா, ஏகதாவத்தம் அப்படின்னா அதுக்கு பேரு தியானம்னு பேரு. அவர் கொடுக்குற பதஞ்சலி கொடுக்குற வேர்டு. இதெல்லாம் நம்ம பதஞ்சலி என்ன கிளீனா படிச்சிருக்கோம், கொட்டேஷன் கொடுத்து ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். அதுக்கு பேரு தியானம்னு பேரு. தியானம்னு என்னன்னா, அந்த மனத்தை பொருத்திட்டீங்களா, வெளியே எங்கேயோ போயிட்டு இருந்த மனதை ஒரு விஷயத்தை கொண்டே அது மனதுக்குள்ள போட்டீங்க. என்ன பண்ணணும், அந்த பொருந்திய மனம் தொடர்ந்து அதிலேயே நிலை பெற செய்யணும். பொருந்திய மனம் ஒரு விஷயத்தை போட்டீங்க, மனதுக்குள்ள புத்திக்குள்ள போட்டீங்க, மனதுக்குள்ள போட்டீங்க அப்படின்னா அந்த மனம் பொருந்திய மனம், வெறும் முதல்ல இருந்த மனம், புரிஞ்சுகிட்ட மனம், அப்புறம் பொருந்திய மனம். அந்த பொருந்திய மனம் தொடர்ந்து அதிலேயே நிலை கொள்ள செய்தல், அதுக்கு பேரு என்னது, தொடர்ந்து அதிலேயே, அதுதான் தியானம். இப்ப நீங்க ஓம் நம சிவாய, எங்கேயோ போயிட்டு இருக்கிற மனதை எங்க கொண்டு மறுபடிச்சிங்க, ஓம் நம சிவாயங்கிற விருத்தி, ஏக்க விருத்தியில நாம என்ன பண்ணோம், தொடர்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்குமா, அதுக்கு பேரு தியானம். அப்படிதானே, தியானம் பண்ண உட்காந்துட்டீங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க, அதை தியானம் பண்ணுன்னு என்ன பண்றீங்க, முதல்ல மனதில் கொண்டே அந்த விஷயத்தை பொருத்துவீங்க. ஓம் நம சிவாயன்னு பொருத்தியாச்சு. பொருத்திட்டு விட்டுறக்கூடாது, ஓடி போயிடும் மனசு. அப்ப என்ன பண்ணுவோம், அதிலேயே தொடர்ந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாட் இஸ் மை செகண்ட் தாட், ஓம் நம சிவாய. வாட் இஸ் மை தேர்ட் தாட், ஓம் நம சிவாய. வாட் இஸ் மை ஃபோர்த் தாட், ஓம் நம சிவாய. வாட் இஸ் மை ஃபிஃப்த் தாட், ஓம் நம சிவாய. இதுக்கு முன்னால எப்படி இருந்தது, அடுத்த தாட் என்ன வருது நமக்கு தெரியாது, அடுத்த தாட் என்ன வருது, அதுக்கடுத்த தாட் என்ன வருது நமக்கு தெரியாம போயிட்டு இருக்கிற மனதை முதல்ல என்ன பண்ணும், புடிச்சு ஒரு விஷயத்தை போட்டு அதுலயே, அதுதான் தியானமே, அபியாசம். திருப்பி திருப்பி அடுத்த தாட் அதேதான். அடுத்த அப்போது ஓரளவுக்கு அடுத்த தாட் என்ன ஆகுது, என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வருதா இல்லையா, அதுதான் ஏக்க விருத்தி. ஒரே விருத்தியை தொடர்ந்து இருக்க செய்தல். இது வேறு தியானத்துல, எது பதஞ்சலி சொன்ன தியானம், மெடிடேஷன். ஓகே, அதேதான் இங்க வேதாந்தத்துக்கு வந்தீங்கனாலுமே அந்த தியானங்கிற வேர்டுக்கு பதிலா நம்ம என்ன வேர்டு போடுறோம், நிதித்தியாசனம். இப்ப தியானம்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு டைமு, போஸ்டரு, சிட்டிங் போஸ்டரு, கண்டிஷன்ஸ். அது சுவாமிஜி என்ன சொல்லுவாரு, நீ 15 நிமிஷம் தியானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா, அதில் நீ எவ்வளவு நேரம் தியானம் பண்ண ட்ரை பண்றீங்க, 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம் மேக்சிமம். அதெல்லாம் மிச்சம் இருக்கிற 24.75 மணி நேரம் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாயோ அதை வச்சுதான் உன்னுடைய குவாலிட்டி ஆஃப் தியானம் அமையும். எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், எங்க வேணா போய்க்கலாம், எப்படி வேணா தூங்கலாம், எப்ப வேணா. இந்த சிஸ்டம் எல்லாம் தியானத்துக்கு ஒத்து வராது. இப்ப அந்த மாதிரி சொன்னா தியானத்துக்கு சென்டர் ஓபன் பண்ணீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. அதனால இப்ப என்ன பண்ணிடுறாங்க, நீ எப்படி வேணா இருந்துக்கலாம். பதஞ்சலி அப்படிலாம் சொல்லவே கிடையாது. மிச்சம் இருக்கிற 24 மணி நேரத்துல 23.75 மணி நேரம் we must have that ஒரு disciplined life. சாஸ்திரம் எப்படி விதிச்சிருக்கோ அந்த லைஃப் வாழ்றவங்களுக்கு தான் தியானம் அதை என்ன அதோட பலனை அவங்க பெற முடியும். அதை போல இங்க என்ன அதுக்கு வேர்டு வேதாந்தத்துல நிதித்தியாசனம்னு பேரு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, ஓம் நம சிவாயக்கு பதிலா இப்ப நாம என்ன பண்ணோம், ஆத்மா அசங்கக, நிறைய வேர்டு படிக்கணும் இல்லையா, ஆத்மா நித்யக, ஆத்மா சுத்தக, நித்திய முக்தக, எத்தனை வார்த்தை படிக்கிறோம். ஆத்மா சர்வ வியாபி, அகண்டக, இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தைகளை புடிச்சு வச்சுட்டு ஓம் நம சிவா மாதிரி சொல்லக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன அதை நினைச்சு பார்க்கணும். அந்த அர்த்தம் என்ன, அகண்டம், பிளவுபடாதது. அப்ப எப்படி சொல்லி கொடுத்தாங்க, ஒரே ஆத்மா, அது எல்லா மனதிலும் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆத்மா ஏக்கக. ஏன்னா நமக்கு பலவிதமான ஆத்மாவா தோணுச்சுன்னா அதுல இருந்து வெளிவரக்கு என்ன நிதித்தியாசனம் பண்ணணும், ஆத்மா ஏக்கக. இது நம்ம வேல்யூ மெடிடேஷன்லயும் நம்ம இதை பண்ணியிருப்போம். அதாவது வேல்யூ மெடிடேஷன் என்ன சாஸ்திரம் சொல்லுதுன்னா, மெடிடேஷன்ல கடைசி 4th மெடிடேஷன் வேல்யூ மெடிடேஷன் பேர். அப்ப நமக்குள்ள ஒரு பொய் பேசுற குணம் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணம் எல்லாமே நமக்கு செட் ஆயிடுச்சு. ஆனா தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொய் பேசுறது. என்ன சாப்பிட்ட, டீ குடிக்கிறியா, காஃபி குடிச்சியானா, காஃபி குடிச்சிருப்போம். சில பேர் பாருங்க வாய் தவறி அது சொல்லணும்னு கூட தோணாது, டீன்றுவாங்க. இந்த மாதிரி சில இடத்துக்குள்ள அடிக்ட் ஆயிட்டோம்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் வேதாந்தம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த அவங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். சீக்கிரம் அந்த பொய்யிலிருந்து வெளில வர முடியாது. அப்ப என்ன சொல்லணும், ஆத்மா என்பதில் பொய் என்பது கிடையாது. அந்த மாதிரி ஆப்போசிட்டா, அந்த பொய்க்கு சம்பந்தப்பட்ட ஆப்போசிட்டா ஆத்மா விஷயத்தை எடுத்து வச்சு தியானம் பண்ணும்போது அதுக்கு பேர் வேல்யூ மெடிடேஷன். இது நம்ம மெடிடேஷன் பகவத்கீதை கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். அதை போல இங்க வேல்யூ மெடிடேஷன் கிடையாது,
அர்த்தம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை என்ன பண்ற, திருப்பி சிந்தித்தல். அதுக்கு பேர் என்னது, நிதித்தியாசனம். புரிஞ்சுங்களா? அது டுவெல்லிங் இன் த சப்ஜெக்ட் மேட்டர். என்ன விஷயத்தை, அர்த்தத்தை. அங்க வேர்டு சப்தமா இருக்கும், சில பேர்த்துக்கு சவுண்ட் சொல்லியிருப்பாங்க, சில பேர்த்துக்கு வார்த்தைகள் எப்படி வேணா இருக்கலாம் தியானத்துல. ஆனா நிதித்தியாசனம்ங்கிறது அர்த்தத்தை. அப்ப நிதித்தியாசனம் யாருனால பண்ண முடியும்? யார் வகுப்புகளை அட்டன் பண்ணி ஆத்மானா என்ன, பிரம்ம தத்துவம் என்ன, ஐக்கியம்னா என்ன, இதை தெரிஞ்சவங்க தான் நிதித்தியாசனமே பண்ண முடியும். நிதித்தியாசனம் இல்லாமல் ஞான நிஷ்டைக்கு போக முடியாது. ஏன்னா சவணத்திலும் மனனத்தில் என்ன ஞானம் ஏற்பட்டதோ அங்கதான் ஞானமே. புதிதாக நிதித்தியாசனத்தில் ஒரு ஞானம் எல்லாம் ஏற்படாது. எங்க சவண காலத்தில் நீங்க என்ன ஞானம் ஏற்பட்டதோ அதுல இருக்கிற சம்சயமெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் கம் டு த நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்ங்கிறது திருப்பி திருப்பி கேட்டல், அதுவே என்னதான் நிதித்தியாசனம். அதெல்லாம் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா 2 விதமான பிரச்சனை. எது, பெற்ற ஞானத்தினுடைய பலனை நான் அனுபவிக்க முடியல அப்படின்னா சரி தடை இல்லைங்களா? அது என்ன விதமான தடைன்னு பாத்தீங்கன்னா 2 விதமான தடை இருக்கும். இது சிரவண மனனத்தின் மூலியமாக ஒரு ஞானத்தை பெற்றுட்டங்க, அது எங்க கொண்டு நம்மளை விடல, அந்த ஞான நிஷ்டைக்கு நம்மளால போக முடியல அப்படின்னா அதுக்கு 2 தடைகள். அது ஏங்க வருதுன்னா அது நம்மளுடைய பாப்பம் தான். நம்ம செஞ்ச பாப்பம் நம்ம அந்த இடத்துல நம்மள 2 இது பண்ண விடாம தடுக்குது. அப்ப என்ன பண்ணணும், நிதித்தியாசனம். அப்ப 2 விதமான தடைகள் இருக்கிறதுனால 2 விதமான நிதித்தியாசனம் சொல்லப்படுது. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் காமனா இருக்கிற தேக ஆத்மா இதி புத்தி. தேகம் ஆத்மா, இது புத்தி இஸ் காமன். சாமானிய சம்ஸ்காரம் பேரு இதுக்கு பேரு. உலகத்துல பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் என்ன இருக்குது, இது சாமானிய சம்ஸ்காரம். சாமானியமா இருக்கிற தோஷம் என்னது, நான் இந்த உடல் சரீர அபிமானம். இது நல்ல மனநம் சிரவண மனநத்துல எல்லாம் கிளியர் ஆயிருக்கும். என்னன்னு, நான் இந்த சரீரம் அல்லன்னு. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆகும், தெரிந்தும் அந்த அறிவிலிருந்து நாம் நழுவி விடுகிறோம். அந்த அறிவிலிருந்து நாம விலகிடுறோம். ஒண்ணும் வேண்டாம், நம்ம ஒரு முடிவு சொல்லுவோம் வீட்டுல, அது யாராவது ஏத்துக்கல அப்படின்னா நமக்கு என்ன வருது, கோபம் வருதா இல்லையா? ஏன், சரீர அபிமானம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துல இருந்து நம்ம சரீர அபிமானம் வச்சிருப்போம். நம்ம ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்போம், நம்ம அந்த முடிவை பிறர் ஏத்துக்கொள்ளல அப்படின்னா நமக்கு என்ன வருது, ஒரு கோபம் அல்லது ஒரு வெறுப்பு. டிஸ்டர்ப் ஆகும், கோபம் வராட்டி பரவாயில்ல, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இன் மைண்ட். இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன், எல்லாம் நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், நான் தப்பான விஷயம் முடிவுன்னு நான் சொல்லவில்லை, நீங்க எடுத்த முடிவு பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா அவங்க ஏத்துக்கலிங் போது நம்ம மனசு டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம், நான் இந்த புத்தி, அகம் புத்தி அபிமானம், ஏன் இந்த புத்தி. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணணும், சரீர அபிமானத்தை விடணும்னா என்ன பண்ணணும், சரீரத்தை ஒரு வேடிக்கை பார்க்க நானும் ஏற்றுக்கணும். இப்ப ஒருத்தவனுக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறாங்க, அப்படிங்கும் போது எனக்கு எப்ப டிஸ்டர்ப் ஆகாதுன்னா, நான் புத்தி அல்ல, நான் அந்த புத்தியில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்மஸ்வரூபம். அப்ப அவங்க திட்டும் போது நாமளும் என்னுடைய புத்தி நானும் வேடிக்கை பார்க்க கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால், நாம தப்பு பண்ணும்போது அவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஓ இந்த புத்தி நம்ம புத்தி தப்பு பண்ணிருக்கா அப்படின்னு தான் சிந்தனை ஓட்டுவோமே தவிர, எப்படி நீ என்னை இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராது. புத்தி இருக்குந்தாங்க அவங்க கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம எப்படி பார்க்க தெரியணும், நான் அந்த புத்தி அல்ல, நான் ஆத்மா. அந்த ஆத்மா வெளிப்படுகிறது இந்த புத்தி. இந்த புத்தியில் என்னது, வேடிக்கை நான் பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய புத்தின்னு தெரியும். நான் பார்த்து கொண்டிருக்கிற என் புத்தியில், ஓ தப்பு பண்ணிட்டமா, ஓகே ஓகே, இந்த புத்தி இப்ப தப்ப பண்ணிருச்சு அப்படிங்கும் போது ஐ வில் நாட் பி டிஸ்டர்ப்டு. அதுதான் என்னது, இது சாமான்யமா எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நிதித்தியாசனம் அப்படின்னு என்ன, சாமானிய சம்ஸ்காரத்துல விடுபடுறது. எது, அகம் இது சரி அபிமானம்ங்கிற சரீரம், நான் இந்த சரீரம்ங்கிறது விடுபட வேண்டும் என்றால் திருப்பி திருப்பி அசை போட வேண்டும். மாடு எப்படி முழுங்கிட்டு அப்புறம் ஒரு கவலையா வாய் கொண்டாந்து இங்க மெல்லுது பாத்தீங்களா, அதுதான் நிதித்தியாசனமே. எதை உள்ள தள்ளு நம்ம விஷயத்த மனதுக்குள்ள, அதை திருப்பி திருப்பி என்ன பண்ணணும், சிந்திக்கணும். இது கொஞ்சம் சுலபம். ஏன்னா சிரவணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இந்த பிரச்சனை போயிடும். கண்டினியூஸ் சிரவணம், continuous with keep in touch with சாஸ்திரம் will help you. ஆச்சுங்களா, கீப் இன் டச். அதாவது சொன்னேன், ஒரு உபனிஷத்து படிக்கிறோம் அப்படின்னா அது அடுத்த உபனிஷத்து, அதுக்கு அடுத்த உபனிஷத்துல நிதித்தியாசனத்துக்கு பயன்படும். இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உபனிஷத்து கேட்கறீங்கன்னா அந்த ஞானத்தை பெறுவதற்காக கேட்போம்.
அடுத்த உபனிஷத் கேட்கும்போது அந்த பெற்ற ஞானத்தில் நிற்பதற்காக. அப்ப அதே உபனிஷத்து ஒருத்தனுக்கு சிரவணத்துக்கு பயன்படும், இன்னொருத்தருக்கு அதே கிளாஸ்ல ஒரே குரு ஒரே 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அது சிரவணத்துக்கு பயன்பட்டு கொண்டிருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அது நிதித்தியாசனத்துக்கு பயன்பட்டு கொண்டிருக்கும். புரிஞ்சுங்களா? அதுதான் என்னது சாமானிய ஞானத்தை அபியாசம் பண்றது, பெற்ற ஞானத்தை இதுக்கு வந்துங்க ஒரு இடம் காலம் அப்படிங்கிற விதியெல்லாம் கிடையாது. எப்பப்ப உங்க மனசு டிஸ்டர்ப் ஆகுதோ அப்பெல்லாம் இதை சிந்திக்கணும், அவ்வளவுதான். எப்பப்ப மை மைண்ட் டிஸ்டர்ப்டு, எப்பெல்லாம் அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை டிஸ்டர்ப் ஆச்சுன்னா 2 தடவை கொண்டு வரணும், 3 தடவை டிஸ்டர்ப் ஆனா தான் நீங்க சிந்திக்க முடியும். சோ எப்பப்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதோ அப்ப பெற்ற ஞானத்தை சிந்தித்தல், அது ஞாபகத்துக்கு கொண்டு வருதல், ஆத்ம சிந்தனம். என்ன பண்ணக்கூடாது, எனக்கு உபனிஷத்தில் சொல்ற விஷயங்கள் புரிஞ்சு போச்சுன்னு விட்டுறக்கூடாது. பி அலர்ட். சொன்ன விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு, இதே அது அந்த உபனிஷத்து இதே படிச்சோம், இந்த கிரந்தத்தில் இதுதானே படிக்கிறோம், புரிஞ்சு போச்சுன்னு விட்டுறக்கூடாது. இது என்னது சாமானிய சம்ஸ்காரம், அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு நிதித்தியாசனம். இன்னொரு விஷயம் இருக்கு, விசேஷ சம்ஸ்காரம் பேர். இதுதான் கொஞ்சம் இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி மாறும். விசேஷ சம்ஸ்காரம் அதாவது இப்ப நம்ம பிராரப்தின் பிரகாரம் ஒருத்தரும் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு வரோம், பிராரப்தத்தின் பிரகாரம். அப்ப சின்ன வயசுல ஆழ்ந்த மனதில் சில விஷயங்கள் நம்மள பாதிச்சிருக்கும். அது மற்றவங்களால ஏமாற்றப்பட்டிருப்போம், அல்லது ஒரு ஆல்கஹாலிக் அடிக்ட் டேடு வீட்டில் இருக்கிற அப்பானா அவருடைய பழக்க வழக்கங்களை பார்க்கறது, அம்மா சரியில்லை, அப்படி பல விஷயங்கள். சில ஒருத்தருக்கு ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்காது. ஒரு பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் மேல ஒரு இதாகி ஸ்டாஃப் நடத்தின விதம், இது மாதிரி சின்ன வயசுல அது என்ன ஆகும், உள்ள பதிஞ்சிருக்கும். அப்ப வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் மேல ஒரு நோய் கஷ்டப்பட்டிருக்கிறது, வீட்டுல ஒரு இழப்புகள், அல்லது உடம்புல அங்கஹீனம் ஆயிருக்கவங்க, ஐயோ அது மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒண்ணுல ஓவரா பற்று வச்சு அவங்க நம்மள விட்டு போறது, அந்த விஷயம் நம்மள விட்டு போயிடுறது. அப்புறம் ஒரு பயம், எதுக்கோ பயந்துருப்பாங்க, பார்க்க கூடாத பார்த்து, கேட்க கூடாத கேட்கும்போது பயம், அல்லது மனதுக்குள்ள ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு, அல்லது நம்ம ஏழ்மையில சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குழந்தைக, அந்த மாதிரி ஒரு குறை, ஒரு இழப்புனால ஏதோனால மனதில் ஆழ் மனதில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு குறை இருக்கும். இது இல்லாம யாருமே இருக்க முடியாது. அது எனக்கு இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்கலின்னு அர்த்தம். சுவாமிஜி சொல்லுவார் எல்லாத்துக்கும். குழந்தையா இருக்கும்போது ஒண்ணு வேண்டாங்க. அது சொல்ற உதாரணம் என்ன, இப்ப குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருக்கு, பாதி முழிச்சும் பாதி இன்னும் நல்ல தெளிவில்லா இருக்கும்போது அம்மா மூஞ்சி கொண்டு கிட்ட வச்சு பே அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே பதிஞ்சிடும். இனம் புரியாத பயம், அந்த சப்தத்தினால் வந்த பயம் அது பதிஞ்சு போயிடும். அது அந்த குழந்தைக்கு தெரியாது பதிஞ்சிருக்குன்னு, அம்மாவுக்கும் தெரியாது அது பதிஞ்சிட்டு இருக்குதுன்னு. அந்த குழந்தை பெருசாக பெருசாக என்ன பண்ணும், எதை கண்டாலும் ஒரு பயம், இது சுபாவம் உள்ள இருந்து வந்துடும். ஏன்னா ஆழ் மனதில் அது போய் பதிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பதியாம யாரும் வளர்த்த முடியாது. தப்பு பண்ணது அப்படின்னா குழந்தைகள் டீச்சர் என்ன பண்றாங்க, இந்த காலத்துல டீச்சர் சொல்ல முடியாது, பேரண்ட்ஸே படிக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க, அது வேற விஷயம். ஒரு குச்சி எடுத்து அடிச்சு அது என்ன பண்ணும், ஐயோ குச்சி எடுத்துட்டு வராங்கும் போது அதுக்குள்ள என்ன வருது, அந்த பயத்தை கொடுத்துதான் நம்ம வளர்த்த வேண்டியது இருக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் உள்ள ஊறி போயிரும். இதுக்கு விசேஷ சம்ஸ்காரம்னு பேரு. ஏன் தெரியுங்களா விசேஷம், ஒருத்தருக்கு இருக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு இருக்காது. இப்ப ஆத்ம அபிமானம் பாத்தீங்கன்னா அந்த சரீர அபிமானம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமன். பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் என்னது சாமானிய சம்ஸ்காரம், அது காமன். அது சிரவணத்தின் மூலியமாக நீங்க திருப்பி திருப்பி கேட்கறது, சிந்தித்தல், பிரச்சனை வரும்போது கொண்டு வந்தீங்கன்னா அது ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். பட் இந்த விசேஷம் இருக்கு பாத்தீங்களா, விசேஷ சம்ஸ்காரம், அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு உண்டான நிதித்தியாசனத்து விசேஷ நிதித்தியாசனம் பண்ணணும். என்ன விசேஷம் பண்ணணும், என்ன நிதித்தியாசனம் பண்ணணும், விசேஷமான பிரச்சனைக்கு விசேஷமான நிதித்தியாசனம் பண்ணணும்னா அதுக்கு நீங்க உங்க மனதில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். என்னத்துல நான் பாதிக்கப்படுறேன் அப்படிங்கிறத உட்கார்ந்து நீங்க, அதை விட நீங்களே உட்கார்ந்து சிந்திக்கிறத விட உங்களுடைய குணத்தை வீட்டுக்கு உங்க கேட்டீங்கன்னா அப்படியே புட்டு புட்டு வச்சிருவாங்க. ஒரு குழந்தை நம்மளுடைய கேரக்டர் அப்படியே ஜட்ஜ் பண்ணிருக்கோம், நமக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கிறோம். நான் என்னுடைய மனநிலையை, ஸ்டாண்டர்ட, குவாலிட்டி ஆஃப் மைண்ட தெரிஞ்சுக்கணும்னா வீட்டுக்கு உங்களை கேளுங்க, பர்ஃபெக்டா சொல்லுவாங்க. நான் எப்படி என்னுடைய மனநிலையை என்னால் கண்டுபிடிக்க முடியறது இல்லை, ஏன்னா அகங்காரம்.
நான் இந்த மனம்ங்கிறதுனால ஊறி போறதுனால, ஏன்னா மனதை வெளியில வச்சு நான் வேற மனம் வேறேன்னா கண்டுபிடிச்சிடலாம். எது என் மனதில் என்ன பிரச்சனைங்கிறது எப்ப நீங்க கண்டுபிடிக்க முடியும்? நான் வேறு மனம் வேறு. அது எப்ப முடியும்? அது ஞானத்தினால வர்றது. அதுக்கு முன்னால எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் வேறு இந்த மனம் வேறுன்னு பிரிச்சு வைக்கிற காலத்துல, அப்போ மத்தவங்களுக்கு அந்த மனம் கண்ணுக்கு படுறதுனால, நான் அந்த மனதிலேயே ஊறதுனால என் தப்பு எனக்கு தெரியாது. அதை வீட்டு இருக்கவங்க மத்தவங்க அந்த மனதனுடைய ஆக்டிவிட்டிஸ கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதை நீங்க எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறது எல்லாமே சரிங்கிறதும் கிடையாது. அதுல ஏதோ ஒண்ணு உண்மையாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் கேட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற காண்டுல எல்லாமே தப்புன்னு கூட சொல்லலாம். அப்படி அல்ல, நீங்க சிந்திக்கணும். எனக்கு தயவு செஞ்சு சொல்லு. அது சுவாமி சொல்லுவார், தயவு செஞ்சு சொல்லுடா, நான் என்னோட ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன எப்படி நடந்துக்கிறேன்னு நீ சொல்லு, நான் கொஞ்சம் என்னை திருத்திக்கணும். நீங்க கேட்டு அவங்க சொல்லும் போது அதுல ஏதோ ஒரு இடத்துல கரெக்டா இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு விதத்துல கண்டுபிடிச்சிட்டீங்க, இப்ப என்ன பண்ணி ஆகணும்? என்ன விஷயம் முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தியான ரூப நிதித்தியாசனம். அப்பதான் என்ன வருது? தியான ரூப நிதித்தியாசனம்னு பேரு. அதுக்கு பேரு இட்ஸ் நீட் விசேஷ எஃபர்ட். எனக்கு கண்டுபிடிச்சு சில சமயம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில சமயம் பாத்தீங்கன்னா லோபம், கருமித்தனம், இது மெஜாரிட்டி பீப்புளுக்கு இருக்கிறது. லோபம், கருமித்தனம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா உட்கார்ந்து இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணு? இப்ப நமக்குள்ள இருக்கிறது என்ன ப்ராப்ளம்? நான் யாருக்கு ஜூஸ், யாருக்கு எதை கொடுக்கறேன்னா எனக்கு பிடிக்காது. பிடிச்சா கொடுத்துட்டுனா எனக்கு மனசு டென்ஷன் ஆயிருது. ஐயோ ஃபியூச்சர்ல எனக்கு ஆகவே தெரியாம கொடுத்துட்டோமோ. கொடுத்துட்டு சில பேர் 3 நாள் கவலைப்படுவாங்க. ஐயோ கொடுத்துட்டோமே, இது இருந்தா நம்ம அவனுக்காகுமா பேரனுக்காகுமா, கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம குடும்பம் கீழே போயிருமோ, நமக்கு வேணுங்கிற காலத்துல அதெல்லாம் கிடைக்காதோ, இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அப்படின்னா யூ ஆர் அண்டர் ப்ராப்ளம்னு அர்த்தம். வேற எங்கேயும் நீங்க போக வேண்டாம். ஒரு சின்ன விஷயம், யூ ஆர் அண்டர் மென்டலி, யூ ஆர் என்னது, உங்களுக்குள்ள ஒரு என்ன இருக்குது? அந்த லோபம்ங்கிற புத்தி உள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். உட்கார்ந்து ஆத்மாங்களுடைய அதாவது இப்ப உங்களுக்கு இருக்கிறது என்னது? லோபமா? அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு பேரு வேல்யூ மெடிடேஷன்ல தான் வரும். ஆக்சுவலா லோபம்ங்கிறது நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்தாலுமே இது நீ தியான விஷயத்த நீங்க பண்ணல. லோபம்ங்கிற வேல்யூ. அப்ப என்ன பண்ணணும்? நான் என்னது? ஆத்மா. நான் என்ன சொரூபம்? ஒரு இடத்துல உட்கார்ந்து இதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிக்கணும். அமைதியான இடமா இருந்து தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்து பண்ணணும். அது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? சாமானிய நிதித்தியாசனம் நீங்க நடந்துகிட்டே எப்ப பிரச்சனை வருது அப்படிங்க பேசிக்கிட்டே பண்ணிக்கிட்டே உள்ள சிந்திக்கிறது. ஆனா இதுக்கு முதல்ல தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து மற்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு நான் ஆனந்த், அதாவது ஆத்மா, பயமா இருந்ததுன்னா அபயம், அப்படி பண்ணலாம். லோபமா இருந்ததுன்னா ஆத்மாங்கிறது ஒண்ணு, நான் இங்க இருப்பது அனைத்தும் சரீரங்கள் அனைத்தும் ஜடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த லோபத்தனத்திலிருந்து விடுபடணும். எப்படி லோபம்? நான் இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல. இப்ப நான் கொடுக்கறேன்னா நானும் அந்த இறைவனுடைய வெளிப்பாடுதான். யாரு வாங்குறாங்களோ அவங்களும் இறைவனோட வெளிப்பாடுதான். என்னது? நீங்க எதுவும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் given to me by பகவான். இது என்னதுங்கிறது எதுவும் கிடையாது. நான் எதையும் கொண்டுட்டு வர போறதில்ல, கொண்டுட்டு வந்ததும் இல்ல, போகும்போது எதையும் கொண்டுட்டு போறதில்ல. இருக்கிற வரைக்கும் ஷேர் பண்ணுறது புண்ணியம். இந்த மாதிரி நினைச்சு திருப்பி நினைக்கணும். வாரம் வாரம் சிந்தைய ஒரு நாள்ல ஒன்னும் மாற்றம் வராது உங்களுக்குள்ள. நேத்து பண்ணுனேன், இன்னைக்கு திருப்பி எனக்குள்ள லோபம் வந்துருச்சு, கருமித்தனம் வந்துருச்சு அப்படின்னா அது அப்படித்தான் வரும். திருப்பி சிந்திக்கத்தான் உங்களுக்குள்ள அந்த லோபம்ங்கிற புத்தி போகும். இப்ப பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம்னா ஆத்மா அபயம் கரோதி. ஆத்மா என்னது? அபயம். அங்க என்ன கிடையாது? ஆத்மாவில் பயம் என்பது கிடையாது. இப்ப என்ன சொல்றேன்? ஆப்போசிட்டா நினைக்கணும். எது எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அது ஆத்மாவில் இல்லை, அவ்வளவுதான். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கோ அது ஆத்மாவில் இல்லை. அப்படிங்கும் போது அந்த பலகீனம் உங்களுட்டு போகும். இதெல்லாம் என்னது? பலகீனம். மனதில் இருக்கிற ஒரு கஞ்சூஸ்தனமா இருக்கிறது என்ன? பலகீனம். அதுவும் லோபி கருமிதான் நம்பர் 1 தானத்தை செஞ்சவன் நம்பர் 1 வரும். நமக்கு புரியாது, ஏன்னா அவங்க தானம் பண்ணாதவங்க தான். ஆனா நம்பர் 1 தானம் பண்றவன் யாருன்னு கேட்டா அந்த லோபி தானா. ஏன்னா ஏதாவது கடைசியில தான் சம்பாரிச்சத தானும் அணிவிக்காம மற்றவங்களுக்கு கொடுக்காம அப்படியே வச்சுட்டு போனானா அது அப்படியே என்ன ஆகுது? தானம் ஆகுது. இப்ப நல்லா செலவு பண்ற என்ன பண்ணுவான்?
சம்பாதிப்பான், அவனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்குவான். அவனோட தானத்தை, அவன்கிட்ட இருக்கிற பணம் தானம் விட அந்த லோபியோட தானம் அதிகம் பாரு. அதான அவனுக்கு அது புண்ணியம் படாது, அது அக்கௌண்ட்ல அது புண்ணியமா வராது, அது வேற கதை. ஆனா அவர் தான் சிறந்த தானம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவார். சோ அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் நம்ம பண்றது. இப்ப நமக்கு ஆத்ம விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒண்ணு புரியல, அந்த இடம் வரும்போது எனக்கு நான் இந்த சரீரம்ங்கிறது வேற, இப்ப இந்த ஆத்மா பத்தி விஷயங்கள் வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் எனக்கு அது ஒத்துவல்ல, எனக்கு அது புரியல. அப்படிங்கும் போது அதை புரிஞ்சுக்கிட்டு அதை திருப்பி திருப்பி சிந்திக்கணும். இதுக்கு பேர் என்னது? விசேஷ சம்ஸ்காரத்துக்கு தியான ரூப நிதித்தியாசம். இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் சாமானிய நிதித்தியாசனம், இதுக்கு பேரு தியான ரூப நிதித்தியாசனம். இதை பத்தி பாத்தீங்கன்னா 6th சாப்டர்ல நம்ம நிறைய படிச்சிருக்கோம், படிக்க போறோம். படிக்காதவங்க எப்படி ஒரு சாமகிரி எல்லாம் சொல்லுவாரு, எப்படி டைமு சாமகிரினா தியானத்துக்கு உண்டான அங்கங்கள் என்னென்ன, எப்படி உட்காரணும், கழுத்து முதுகெலும்பு தலை எல்லாம் ஒரே கோட்ல வச்சு அதுக்கு சீட் எப்படி இருக்கணும், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சீட்டு, டைமு, சாப்பாடு கட்டுப்பாடு, உணவு எல்லா தூக்கம், உணவு எல்லாத்தையும் பேசுவார். நம்ம அங்க டீட்டெயிலா இத தியான ரூப நிதித்தியாசனம் பண்ணும்போது எப்படி உட்கார்ந்து பண்ணணுங்கிறது டீட்டெயிலா அங்க இருக்கு. பதஞ்சலியிலேயே நம்ம பார்த்திருக்கோம். வச்சுங்களா? அடுத்தது இப்ப விஷயம் என்ன, இப்ப நான் வந்து எனக்கு வந்து நம்ப பற்றோட இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள எனக்கு குறையா தோணுச்சுன்னா அகம் அசங்கக, அகம் சங்ககன்னு புத்தி இருந்ததுன்னா என்ன தியானம் பண்ணணும்? அகம் அசங்கக, நான் எதிலையும் ஆத்மா எதிலையும் மனதிலே வெளிப்பட்டு கொண்டிருந்தாலும் மனதினுடைய விஷயங்களால் ஆத்மா பாதிக்கப்படவில்லை. சரி, ஓகே, எல்லாம் சொல்லிட்டீங்க, எத்தனை நாளைக்கு இதை பண்ணணும்? இதுதான் பெரிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெரிய கேள்விக்குறி. எல்லாம் ஓகேங்க, எத்தனை நாளைக்கு பண்ணணும்? அது அவங்கவுங்களை பொறுத்தது. இது வந்து எப்படி இது டிசைட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரலா ஒரு ப்ரிடிக்ஷன் ஆச்சாரியா என்ன சொல்றாங்க, ப்ரிடிக்ஷன் 100% 90% ட்ரூவா இருக்கும். பாத்தீங்கன்னா, யாருக்கு நிதித்தியாசனம் அதிகம் தேவைப்படும்? ஏன்னா நம்மளை பத்தி நம்மள மாதிரி நமக்கு முன்னால் படிச்சவங்க எவ்வளவு சிந்திச்சு வச்சிருக்காங்க பாருங்க. யாருக்கு நிதித்தியாசனம் அதிகம் தேவைப்படும், யாருக்கு நிதித்தியாசனம் குறைவாக தேவைப்படும்? நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும், நமக்கு அதிகமா வேணுமா கம்மியா வேணுமா? யாரு வகுப்புகள் வர்றதுக்கு முன்னால நல்ல தியானம் பண்ணி தியானத்தை பண்ணின்னு என்ன அர்த்தம்? தாரணம் தியானம். பதஞ்சலி சொல்றாரு, இப்ப வேர்டு புரியுதுங்களா? தாரணம் தியானம், மனதை ஒரு விஷயத்துல பொருத்தி அதுலயே இருக்க செய்தல். இது பாருங்க, ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இதைத்தான் பண்றோம். டிகிரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க இதை பண்ணி இருக்கணும். என்ன, மிஸ் ஒன்று சொல்லி கொடுத்தா அதை புரிய வைப்பாங்க. அப்புறம் அதுலயே கண்டினியூஸா 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு இருந்தா தான் பரீட்சை அன்னைக்கு ஆனுவல் எக்ஸாம் அன்னைக்கு முதல் அன்னைக்கு நடத்துனது என்ன பண்ணி வரணும், அவங்க அந்த சிந்தனைகள் இருந்துதான் கொண்டு வராங்க. எக்ஸாம் எழுதுறாங்க, 1 இயர் போர்ஷன் எழுதுறாங்க அப்படின்னா அந்த தாரணம் நடந்திருக்கணும், தியானமும் நடந்திருக்கும். அப்பதான் பரீட்சை எழுத முடியும். இதற்காகத்தான் கரிக்குலத்தில் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததே. பதஞ்சலி தான் இதுக்கு பேஸ். ஃபர்ஸ்ட் தாரணம், மிஸ் சொல்லி கொடுக்கும் போது தாரணம் ஆகணும். அப்புறம் என்ன ஆகணும், தாரணம் ஆனோடனே அந்த குழந்தை பரீட்சை கிளாஸ் நடத்தணும்னு பரீட்சை வைங்க, அப்ப எழுதிடும். 2 நாள் கழிச்சு பாருங்க மறந்துடும். அப்ப என்ன பண்ணுது அந்த குழந்தை? தியானம். எந்த விஷயத்தை நீங்க சொல்லி கொடுத்தீங்களோ தாரணம் பண்ணிக்கிச்சு அந்த குழந்தை, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டே வருது? தியானம், அபியாசம். புத்தி கிரகச்ச விஷயத்த மனசுல அது என்ன பண்ணுது? அபியாசம் பண்ணிதான் 1 வருஷம் கழிச்சு அந்த குழந்தையினால பரீட்சை எழுத முடியுது. சோ இந்த கிராஜுவேட்ஸ் ஓரளவுக்கு தயானந்தர் ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா பேசிக்கா கிராஜுவேட் படிச்சிருக்கணும் அப்படிம்பாரு அவர். ஏன்னா அவர் இங்கிலீஷ் நடத்துறதுனால அது ஒரு பெரிய ப்ராப்ளம். கிராஜுவேஷன் இருக்கணும் நான் சொல்றது. ஏன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க, தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உட்காந்துருப்பாங்க அவர் கிளாஸ்ல. இந்தியாவில எல்லா லாங்குவேஜ் பேசுற உட்காந்துருக்காங்க, அவர் இங்கிலீஷ் தான், அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் கிளாஸ் அவர். அது மாதிரி 2-3 ஆச்சாரியர் இருக்காங்க. அப்ப அவங்களாம் சொல்றது ஒரு குவாலிஃபிகேஷன் டிகிரி வேணுங்கிறது லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கணும் ஃபர்ஸ்ட். 2வது பாத்தீங்கன்னா படிச்சவங்க இந்த வேலையை அவங்களை அறியாம அந்த குழந்தைக்கு செஞ்சிருக்கும். எது? தாரணம் பிளஸ் தியானம். இப்ப இது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டா எல்லாரும் வந்தாங்க. இந்த காலத்துல இது கிட்டத்தட்ட டிகிரி முடிச்சிருந்தா ஓரளவுக்கு இது பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப படிக்காதவங்க கிளாஸுக்கு வர்றாங்க, அவங்க என்ன பண்ணல? தாரணமும் பண்ணல. எந்த விஷயத்த தாரணம் பண்ணி அதை தியானம் பண்ணி, ஏன்னா வாழ்க்கையில் டே டு டே லைஃப்ல வாழ்றீங்க, என்ன பண்ணுவீங்க?
அப்பத்திக்கு என்ன விஷயம் அது முடிவு பண்ணியாச்சு. அடுத்து அங்க எந்த விஷயத்தையும் தாரணம் பண்றது இல்லை அவங்க. வித்தவுட் கோயிங் டு ஸ்கூல் ஒரு மனிதன் வாழ்றான்னா அங்க அவனுக்கு தாரணமும் கிடையாது, தியானமும் கிடையாது அவனுக்கு. இதுதான் படித்தவனுக்கும் படிக்காதவங்கள வித்தியாசமே. அது எப்படி படிச்சானோ அது வேற விஷயம். படிக்கல அப்படிங்கும்போது இப்ப அவங்க கிளாஸுக்கு வராங்க அப்படின்னா தே நீட் மோர் நிதித்தியாசனம். அவங்க திருப்பி அங்க செஞ்சாகும். இப்போ படிச்சவனும் கிளாஸுக்கு வரான், படிக்காதவங்களும் கிளாஸுக்கு வராங்க. இது யார் வேணாலும் வரலாம், தப்புலாம் சொல்ல. படிக்காதவங்க வரலாம். அதுவும் நான் ஒரு சுவாமிஜி பார்த்தேன், ஏது மேஷன் வேலை செய்யறவங்களாம் உபனிஷத்து கிளாஸ் கேட்டுட்டு இருந்தது நான் கண்ணுல பார்த்தேன். சென்னைக்குள்ள செங்கல்பட்டுல மேஷன் அவங்க ஆசிரமம் கட்டி கொடுத்தவங்க எல்லாம் அவரோட ஸ்டூடெண்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் அவங்க அகண்ட மண்டலாக்காரம் சொல்லிதான் கிளாஸ் எடுக்கிறாரு. எல்லாம் மனப்பாடமா சொல்றாங்க, யாருக்கு படிக்கவும் தெரியாது. இது மாதிரி 2-3 இன்சிடென்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சுவாமினி கிளாஸ் எடுக்கிறது இதுல அவங்க பார்த்த ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. பெங்களூர்ல, அதாவது கர்நாடகான்னு நினைக்கிறேன் ஸ்டேட்ல, ஆந்திராவா கர்நாடகாவோ, அங்க ஒருத்தர் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு வேதாந்தம் எடுத்துட்டு இருக்கிறாரு வித்தவுட் புக். அவங்க கையில புக்கு கிடையாது. சுவாமி தான் சொன்னாங்க அவர் கையில புக்கு கிடையாது. ஏங்க சுவாமி இவங்க கேட்டிருக்காங்க, ஏன் சுவாமி அவங்களுக்கு படிக்க தெரியாது சுவாமிஜி, அதனால அவங்க கையில புக் இல்லை, நீங்க புக் வச்சுக்கலாம்ல ரெஃபரன்ஸ்க்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஐயோ நான் புக் எடுத்துட்டு வந்தேன்னா அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க, இது நமக்கு ஒத்து வராது முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா புஸ்தகத்தில் இருக்கிற விஷயத்தை புரிந்து கொள்ற அளவுக்கு நமக்கு சக்தி பத்தாது. ஆனா ஒருத்தர் பேசினா நான் கேட்பேன், எனக்கு அதெல்லாம் புரியும், எனக்கு அந்த அளவுக்குலாம் நான் குவாலிஃபைடு. அந்த மைண்ட் செட்டப்ல இருக்கிறதுனால குரு என்ன ஆயிட்டாரு, அவங்க லெவலுக்கே போய் நோ புக், இன்னைக்கு என்ன எடுக்கணும், ஓ இந்த ஸ்லோகமா, அதை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, வந்தமா, அந்த ஸ்லோகத்தை கூட சொல்லக்கூடாது, வார்த்தை தெரியாத மொழியில் சொன்னா அவங்க பதக்க முழிப்பாங்க, அது இன்ட்ரெஸ்ட் வருன்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லாம மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டு அந்த மீனிங் 2 மீனிங் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாருமா அப்படின்னு. சோ இதெல்லாம் எது அந்த லெவலுக்கு இறங்கி வர சொல்றேன். ஆச்சா, இப்போ எத்தனை நாள் தேவைப்படும்னா, யார் யாரு இந்த தாரணத்தையும் தியானத்தையும், ஏன்னா தியானம்னா திருப்பி சொல்றாங்க, நீங்க மெடிடேஷன் சென்டர்ல போய் பண்றவங்களே ஏத்துக்கலாம். இப்ப அவங்க ஸ்கூலுக்கு போனா இது ஆட்டோமேட்டிக்கா நடந்திருக்கு. இப்ப ஸ்கூலுக்கு போகல, இல்ல ஸ்கூலுக்கு போனவங்க மறுபடியும் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னா அவங்க எல்லாம் ரொம்ப குவாலிஃபைடு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஞானத்தை எது சவணம் மனனம் முடிந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிதித்தியாசனம் டைம் குறைவாக எடுக்கும். அந்த சக்தி ஏக்க விருத்தியில இருக்கக்கூடிய, ஏக்க விருத்தின்னு பேருங்க, அதுதான் சீக்கிரட்டே. ஒரு விருத்தியில இருக்கணும், என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுல அப்படி கவனமா இருக்க பார்த்தீங்களா, அந்த ஏக்க விருத்தி. அந்த ஏக்க விருத்தியில இருக்கிற சக்தி கம்மியா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா நிதித்தியாசனம் டைம் அதிகமாகும். சாஸ்திரம் என்ன சொல்லுது, உனக்கு நிதித்தியாசன டைம் அதிகமாகுதோ குறைவோ, குருன்னு ஒருத்தர் இருக்க வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டே இரு, கிளாஸை கேட்டுக்கிட்டே இரு. அது நடக்கிறது நாம ஏன்னா உடனே இதுல பத்தி விசாரம் பண்ண தேவையில்லை. உடனே நாம என்ன, நம்மளுக்கு நிதித்தியாசனம் எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படி போயிடாதீங்க. அது மனம் எவ்வளவு நேரம், அதுதான் வாழைப்பழம் சொல்றது, வாழைக்காய் பழுப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கணுமோ அது எடுத்து அது பழுக்கும். வச்சுட்டீங்கன்னா போதும், அது பழுத்துரும். நீ வாழைப்பழத்தை போட்டு என்ன ஏதாவது ஓம் கிளீம் கிளாம் மந்திரமா சொல்றீங்க பழுக்கிறதுக்கு? நோ, அது தானா பழுக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், டைம் மட்டும்தான் கொடுக்குறீங்க. அந்த கான்செப்ட் அப்படியே வேதாந்த வகுப்புகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டைம் கொடுத்தோம்னா அதுவாக பழுக்கணும். நாம இந்த காலத்துல மருந்து அடிச்சு பழுக்க வைக்கிற மாதிரி வேற ஏதாவது ஃபாஸ்ட் ட்ராக் இருக்குதா, சீக்கிரம் நிதித்தியாசனம் முடிக்கணும், சீக்கிரம் முடிச்சு என்ன பண்ண போறோம், முடிச்சு என்ன பண்ண போறீங்க, அது ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. அது மெதுவா நடந்துட்டு போகட்டும். நம்ம லௌகிக வாழ்க்கையில் அது ஒரு இதை அங்கமா வச்சு நம்ம போயிட்டு இருக்கும் போது அது பாட்டுக்கு நடக்கும். இந்த டைம் கொடுக்க தெரியும். இதுதான் என்னது நிதித்தியாசனம். சோ யாரு அது நிதித்தியாசனம் எதுக்கு யாருக்கு அதிகம், முதல்ல அந்த தியானம், தாரணம், தானம், தியானம் இது 2ம் குறைவா இருக்கவங்களுக்கு திருப்பி அதை விட்டதை எங்க பிடிச்சாகணும், ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஞான நிஷ்டைக்கு அதிக நேரம் கொடுக்கணும். இதுதான் ஆச்சாரியர்கள் சொல்ற விஷயம். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், நீங்க வேர்டு பை வேர்டு மீனிங் போலாம். அதாவது சாதன சதுஷ்டிய சம்பத்தி எல்லாம் படிச்சதுனால அதை நான் ரீகல் பண்ணேன். அது ஒரு என்ன சொல்றது 50% இருந்தா போதுங்க ஞானம் ஏற்படுறதுக்கு. சாதன சதுஷ்டிய சம்பத்தி ஞாபகம் வருதா, விவேகம், வைராக்கியம், சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம், அதெல்லாம் இருந்ததுன்னா we can learn வேதாந்தா. பட் we need உபாசனா ஃபார் ஞான நிஷ்டா. அதை விட்டு 50 இங்க கம்ப்ளீட் பண்ணணும். சாதனை பர்சன்டேஜ் மாதிரி சொல்றேன். நீங்க அதாவது ஞானத்தை பெறறதுக்கு முன்னால 50% சாதன சதுஷ்டியில ரெடியா இருந்தீங்கன்னா
அதுக்கப்புறம் 50% நிதித்தியாசனத்தை 50% விட்டு போன அந்த ஏரியாவை இங்க வந்து ஃபில் பண்ணுவீங்க. இப்ப சாதன சதுஷ்டய சம்பத்தி நீங்க 90% இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ நீட் ஒன்லி 10% நிதித்தியாசனம். அப்படி புரிஞ்சுக்கலாம். சாதன சதுஷ்ட சம்பத்தி 95% நான் அட்டைன் பண்ணிட்டு தான் நான் ஞானத்தை பெற்றேன்னு ஒருத்தர் இருந்தானா, he needs only 5% of நிதித்தியாசனம். So qualification is very important, very very important. ஏன்னா இங்க விட்டோம்னா, இங்க விட்டுட்டு நீங்க புரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு பூர்வஜன புண்ணியம் இருக்கும்போது நம்ம ஞானத்தை பெற்று விடலாம். ஆனா ஞான நிஷ்டைக்கு திருப்பி எங்க சாதன சதுஷ்டய சம்பத்தில எத்தனை பெர்சன்டேஜ் நீங்க விட்டீங்களோ அதை இங்க நீங்க கொடுத்தீங்கன்னா தான் இந்த கோர்ஸ் அது என்ன அந்த இது கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு தான் சொன்னேன், தியானம் பண்றவங்க அது எப்படிப்பட்ட தியானம், மெடிடேஷன் பண்றவங்களா இருக்கலாம், ஸ்கூல் கோயிங் படிச்சவங்களா இருக்கலாம், அவங்க அது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த டைமை வந்து குறைச்சு கொடுக்கும் நிதித்தியாசனம். அப்ப அதுக்கு தான் பாருங்க, இப்ப பூஜா, பக்தி, சாண்டிங். இப்போ நிறைய பேர் கேட்கறது அப்படிதான், நீங்க வேதாந்தம்னா வேதாந்தம் மட்டும் போக வேண்டியதானே, எதுக்கு சாண்டிங்? சாண்டிங்கிறது என்ன நினைக்கிறீங்க? தியானம். இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் தியானம். ஏன் கணமெல்லாம் ஏன் படிக்கணும், ருத்ரம் படிக்கணும், அதுல கணம் ஏன் படிக்கணும்? அது பண்ண 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 நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணா மட்டும்தான் தியானம் கிடையாதுங்க. தியானம்னு என்ன புரிஞ்சுக்குங்க, முதல்ல தாரணம், மனதுக்குள்ள ஒரு விஷயத்தை போடுறோம், பிடிச்சி வச்சுதான் போடுறோம், போட்டது அதுல போகணும். இப்ப நீங்க சாண்ட் பண்றீங்க, இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு 3/4 மணி நேரம் கிளாஸ் நடக்குது, ஒன்று கத்துக்கிறீங்க, வாராகி சகஸ்ரநாமம் கத்துக்கிறீங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், கருட சகஸ்ரநாமம் கத்துக்கிறீங்க, வாராகி இது நடக்குது. அப்போ பாருங்க மனம் வெளியில எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. அந்த 3/4 மணி நேரம் கிளாஸ்ல நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க அந்த 3/4 மணி நேரத்தில் கிளாஸ்ல இல்லாம நீங்க வேற ஒரு வேலையை செஞ்சு பாருங்க, அது பாட்டு மனம் போயிட்டு இருக்கும், நீங்க அதுக்கு பின்னாலே போயிட்டு இருப்பீங்க, அப்படிதானே? ஆனா இந்த உட்கார்ந்து சாண்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் தாட் ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் தாட் என்னது, செகண்ட் லைன் அவங்க என்ன சொல்றாங்க காது கேட்டே இருக்கணும். எதுக்கு தான் சாண்டிங்க? அப்புறம் அதை திருப்பி சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. மைண்ட் என்ன பண்றாங்க? ட்ரைனிங். we are giving training by chanting, we are giving training to our mind. நம்ம மைண்டுக்கு நம்ம அதை ட்ரைனிங் கொடுக்கணும். பூஜை பண்றோம், எதுக்குங்க பூஜை பண்ண சொல்றாங்க? அது வந்துங்க புண்ணியம், நீங்க லௌகிக விஷயத்துல வேணுங்கிறத பெறீங்கிறதுல நோ டவுட். பூஜைக்கும் போது பாருங்க, அந்த பூஜை ரூம்குள்ள போயிட்டு ஷோடச உபச்சார பூஜை முடிக்கிற வரைக்கும் வேற ஏதாவது சிந்தனை வருமா என்ன? இதை பண்ணிட்டோமா, அதை பண்ணிட்டோமா, இதை பண்ணிட்டோமா, அந்த அந்த பூஜையிலேயே நீங்க 50 மினிட்ஸ் இருக்கிறீங்க, 20 மினிட்ஸ் இருக்கீங்க. இதுதான் என்னது தியானம். ஸோ சாண்டிங் எல்லாம் தேவையில்லைங்கிறது கிடையாது, வெரி இம்பார்ட்டன்ட். தியானத்துக்காக தான் நாங்க என்ன பண்ணித்தரோம், சாண்டிங் சொல்லி தர்றதே. அதுக்கப்புறம் அதோட அவாந்தர பலன் சொல்லுவோம். எங்களுக்கு முக்கிய பலன் இதுதான், ஏக்க விருத்தி தான். குரு வந்து ஒரு சாண்டிங் சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் நிக்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட் இந்த ஒரு தியானத்தை இவங்க பழகணும் பழகணும் பழகணும்னு. அதை நீங்க அவாந்தர பலம்னா இது மெயின், முக்கிய பலன். அவாந்தரம் என்னது, நீங்க லௌகிக விஷயத்துல ஏப்பா இதை சங்கல்பம் பண்ணி இதை வாங்கிக்கோ, அதெல்லாம் எங்களுக்கு செகண்டரி. நீ வாங்கிக்கலாம், தப்புன்னு சொல்ல, இதை ஸ்டாண்ட் பண்ணி இதை சங்கல்பம் வச்சு இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்க, இது அவாந்தர பலன்னு பேர். எது அவாந்தரம்னா என்ன? இப்ப முக்கிய பலன் அவாந்தர பலனை புரியலன்னு சொல்றேன். இப்ப கடலை வாங்கிட்டு நீங்க செக்கு ஆட்டுக்கு எண்ணெய் ஆட்ட போறீங்க, இல்ல அங்கேயே கடலை வாங்கி ஆட்டுறீங்க. உங்களுக்கு முக்கியம் வீட்டுக்கு என்ன வரணும், எண்ணெய். இதுதான் குருவோட ஐடியா, இதுதான் மெயின். ஆனா கூட என்ன வருது, புண்ணாக்கு வருதா இல்லையா? நீங்க வேண்டானா அவங்க வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா புண்ணாக்கு நீங்க வேணும்னு போய் கேட்கறது இல்ல, அது தானா வரும். முக்கிய பலன் வரும்போது அது தானா வருதா இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் அவாந்தர பலன். எது சங்கல்ப வச்சு இதை கேட்டுக்கோ அதை கேட்டுக்கோ, பையன் பிள்ளைக்கு உனக்கு நோய்க்கு எது வேணா கேட்கலாம், தப்பு இல்லை, அதெல்லாம் அவாந்தர பலன். முக்கிய பலன் அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்காது, குருக்கு தெரியும். அந்த பிரெயினை எப்படி டியூன் பண்ணணும், ஏக்க விருத்தியில கொண்டாந்து உட்காத தாரணம் பிளஸ் தியானம், இதுதான் சாண்டிங் அப்ப நடக்கும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மம், வேதாந்த விஷயம் அதி சூக்ஷ்மம். அந்த அளவுக்கு பிரெயின் என்ன பண்ணிக்கணும், பென்சில் எப்படி விட்டு ஷார்ப்னர்ல ஷார்ப் பண்ணி அப்படி ஷார்ப்பா வச்சிருக்கும் பாருங்க சாமிஜி, அது மாதிரி புத்தி எப்படி இருக்கணும், அப்படி ஷார்ப்பா இருக்கணும். அதுக்குத்தான் சாண்டிங். புரியுதுங்களா? சாண்டிங் இல்லாம வெறும் வேதாந்தம் போது ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம குருவையும் பார்க்கிறோம், நிறைய குருக்கள் சாண்டிங்லாம் இருக்காது. அப்ப அவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, தியானம் சொல்லி கொடுத்துருவாங்க. சாண்டிங் சொல்லி கொடுக்காத குருக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லா குருவும் சாண்டிங்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை.
அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்லி தருவாங்க, ஏதோ ஒரு டெக்னிக் அவங்க வச்சிருப்பாங்க. அது எதுக்குங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. தியானம் பண்ணு, ஓம்கார தியானம் பண்ணு, கிளாஸ் வந்து உட்கார்ந்தனா தியானம் பண்ணு, வீட்டுல போய் தியானம் பண்ணு, ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் எது? தாரணம், தியானம். இது ரெண்டும் இருந்தா நிதித்தியாசனம் டைம் குறையும். இது ரெண்டு இல்லைன்னா நிதித்தியாசனம் போயிட்டே இருக்கும். எவ்வளவு நாளுங்க? அது யாருக்கு? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, சாஸ்திரத்துக்கும் தெரியாது போது விட்டுருங்க. பழுக்கும் போது பழம் பழுத்துட்டு போகட்டும். டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். அது யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விசேஷ நம்மளுடைய கவனம்ல எதில் இருக்கணும், எனக்குள்ள என்ன இந்த விசேஷ பிரச்சனை இருக்கு, நான் எதுல தியானம் பண்ணி அதுல இருந்து நீக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்து அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணிட்டே இருந்தா போதும். பழம் பழுக்க வேண்டிய காலத்தில் கண்டிப்பாக பழுக்கும். வச்சுங்களா? இப்ப வேர்டு பை வேர்டு மீனிங் பார்க்கலாம். ஐம்பத்தி 5. இப்ப கன்க்ளூஷன் என்ன? மனதில் ஒரு மாற்றம் தேவை. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்கிறோம். அதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த முயற்சியை யார் பண்ண தேவையில்லை? ஒரு ஜீவன் முக்தக ஞானி இதை பண்ண தேவையில்லை. ஒரு உண்மை தகம்பம் அப்படின்னா ஒரு பைத்தியக்காரன், அவன் தன்னைத்தானே யாருன்னே தெரியாதவன், அவங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியாது. மற்றவங்க எல்லாம் எதுக்கு ட்ரை பண்ணி ஆகணும்? நமக்கு மனதில் ஒரு மாற்றம் தேவை. அதாவது என்னங்க மாற்றம் தேவைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனம் எப்பவுமே நமக்கு என்னத்தை கொடுக்குது? ஒரு ஃபீலிங் ஆஃப் அன்சாட்டிஸ்பாக்சன். ஃபீலிங், அது ஃபீலிங் தான், அது உண்மையில் கிடையாதுங்க. ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒரு திருப்தியற்ற, அதிருப்திகரம். அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த அதிருப்தி உலகத்தினரும் கண்டுபிடிக்கிறோம். இவங்கனாலதான் அதிருப்தி, இவங்கனாலதான் அதிருப்தி. அதிருப்தி இஸ் நாட் இன் த வேர்ல்ட். I have to change my mind. என் மனதில் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் திருப்தியாக வாழ முடியும். யார் மாற்றுறது? இந்த மாற்றத்தை யார் கொண்டு வரணும்? ஞானம். எதை பற்றிய ஞானம்? ஆத்மாவை பற்றிய ஞானம். மாற்றத்திற்கு மூல காரணம் என்னது? ஞானம். அறிவுதான் மனமாற்றத்திற்கு காரணம். மனம் மாறுதுன்னா அறிவு இருக்கு. அறிவு கண்டிப்பா மாத்துங்க. இப்ப எக்ஸாம் சொல்ல பாருங்க. இப்ப நீங்க ஒருத்தரோட ஃப்ரெண்டா பழகிட்டு இருப்பீங்க. இன்னொருத்தர் வந்து சொல்றாங்க, ஏங்க அவங்ககிட்ட பிரச்சனை, அறிவை கொடுக்கும் போது என்னென்ன, ஏங்க அவங்க கொஞ்சம் பிரச்சனைங்க பார்த்து பழகுங்க, அவங்க நல்லவங்களா இருந்தா கெட்டவங்களோ, ஒரு அறிவு நமக்குள்ள வருது, அவங்க மேல ஒரு சில பிரச்சனை இருக்குன்னு. உடனே நம்மளுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறுதா இல்லையா? அதுதான் ஞானம். மனதினுடைய மாற்றத்தின் மூல காரணம் ஞானம். அப்போ இப்ப நம்ம என்ன பண்றோம்? அறிவு வந்தவுடன் மாற்றம் வருதா? இப்ப அறிவு கூட வாங்கிட்டீங்க, எது வேதாந்த வகுப்புகள் வந்து மனமாற்றத்திற்கு உண்டான ஞானத்தை வாங்கிட்டோம். சிரவணம் மனனத்தின் மூலியமாக அறிவு வந்தவுடன் மாற்றம் வருதானா? வராது. இது இயற்கை. அறிவு வந்தவுடன் அதுல ஒரு தடை இருக்குது. அந்த வெற்ற அறிவில் என்ன இருக்குது? தடை. அந்த அறிவை அடைய அந்த அறிவு பலனை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு தடை இருக்கிறது. ஆஃப்டர் சிரவணம் ஒரு தடை, பிரேக், தடை இருக்கிறது. அந்த தடையை நீக்கினா மட்டும்தான் அந்த அறிவு பலனை கொடுக்கும். புரிஞ்சுதா? ஞானத்தை பெற்றுட்டீங்க, ஆனா வித்து சம் தடை. ஞானம் வித்து தடை, அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ஞானம் வித்தவுட் தடையா இருக்கணும். அப்பதான் பெற்ற ஞானத்தினுடைய பலனை நீங்க அனுபவிக்க முடியும். அந்த பலன் ஞான பலன் இது அகம் திருப்தக, அகம் பூர்ணக. சோ அதுக்கு என்ன தேவை? நிதித்தியாசனம் தேவை. திஸ் இஸ் த சாரம் ஆஃப் திஸ் கிளாஸ். அந்த தடைக்கு பேரு விபரீத பாவனான்னு பேர் சமஸ்கிருதத்துல. அந்த தடை ஞானம் வித்து தடைன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த தடைக்கு பேரு விபரீத பாவனா. என்ன நான் படிச்சனோ அதுக்கு ஆப்போசிட்டான எண்ணம் எனக்குள்ள வரும், அதுக்கு பேரு விபரீத பாவனா. அதை போக்கணும்னா அது மனதில் ஏற்படுகின்ற ஒரு தடை, புத்தியில் அல்ல. புத்தி கிரகிச்சிருக்கும். மனதில் ஏற்படுகிற தடையை நிதித்தியாசனம், அது டைம் டேக்கிங் ப்ராசஸ். அது எவ்வளவு நாள் யாருக்குங்கிறது அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து அமையும். தோஸ் ஹூ ஆர் வெல் குவாலிஃபைடு, உத்தம அதிகாரி, மகான்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே
அந்த வார்த்தையை கேட்டோம் அந்த சமயத்தில் ஞான நிஷ்டைக்கு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பட் தே ஆர் நாட் 1% இந்த பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன்ல அவங்க மகான்களால அதெல்லாம் முடியும். மகான்லாம் யாரு பிறக்கிற மாதிரி மகானாக வந்திருக்கோம். ஸோ வி ஆல் நீடு நிதித்தியாசனம். எவ்ரிபடி எல்லாத்துக்கும் தேவை. மகான்களை தவிர அது ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தை கேட்டோன்னே அவங்க நிஷ்டைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பூர்வ ஜென்மத்தில் அதுக்கு உண்டான தியானத்தை எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். தாரணம் தியானம் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. அதே வேல் சாதன சதுஷ்டய சம்பத்தி ஓவர் முடிச்சாச்சு. ஏதோ காரணத்தினால இந்த ஜென்மத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த காதல கேட்டோன்னு அந்த ஞானத்துல போய் நின்றுருவாங்க. பலன் ஞானத்தில் நிக்கிறது இல்லைங்க, ஞான பலனுக்கு கிடைச்சிடும் அவங்களுக்கு. அது உத்தம அதிகாரி. மற்றபடி அடுத்து இருக்கிற மந்த அதிகாரி, மத்தியம் அதிகாரி சொல்லுவோம், அடுத்து மந்த அதிகாரி, அவங்களுக்கெல்லாம் நிதித்தியாசனம் தேவை. திஸ் இஸ் த சாரம். இப்ப கடைசி அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேன். தியாத்ரு 55 தியாத்ரு தியானே பரித்யஜ்ய கிரமாத்யேயைக கோச்சரம் நிர்வாத தீப வச்சித்தம் சமாதிரபி தீயதே. தியாத்ரு தியானே பரித்யஜ்ய கிரமாத்யேயைக கோச்சரம் நிர்வாத தீப வச்சித்தம் சமாதி ரபிதீயதே. சமாதி அங்க வேர்டு உங்களுக்கு வருது பாத்தீங்களா? சமாதி. வாட் யூ மீன் பை சமாதி? இப்ப பதஞ்சலி பிரகாரம் தான் போறாரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் தாரணம் சொன்னாரு, அப்புறம் தியானம் சொன்னாரு. இப்ப எங்க வந்துட்டாரு? கடைசி அஷ்டாங்க யோகத்துல கடைசி ஏமா நியம படிச்சோம் இல்லைங்களா? அதுல கடைசி 3வது, கடைசி 8வது சமாதி. அதுதான் தியாத்ரு அப்படின்னா யாரு? கர்த்தா, தியானம் செய்பவன். தியானே அந்த கர்மம். தியானம்ங்கிறது கர்மம். அந்த தியானம்ங்கிற கர்மத்தை செய்யறவன் தியாத்ரு, கர்த்தா. கிரமாத்து பரித்யஜ்ய, கிரமமாக முறையாக இரண்டையும் விட்டுவிட்டு. சமாதினா என்ன டெஃபினிஷன் கொடுக்கிறாருங்க? கிரமமாக இரண்டையும் விட்டுவிட்டு தேயக கோச்சரம். தேயம் அப்படின்னா தியான விஷயம்னு அர்த்தம். அது மட்டுமே, தியானம் செய்யும் வஸ்துவில் மட்டுமே. தேயக தேயக அப்படின்னா தியானம் செய்யும் வஸ்துவை மட்டுமே. கோச்சரம்னா அதை மட்டும் அறிந்து கொண்டு. சித்தம் மனமானது எப்படி இருக்கணுமா? உதாரணம் கொடுக்கிறார். நிவாத்த தீபவத். வாத்தம்னா காற்று, நிவாத்தனா காற்று இல்லாத. காற்று இல்லாத இடத்தில் இருக்கும் தீபம் போன்று. சித்தம்னா மனம் எப்படி இருக்கணும்? நிவாத்த தீபவத்து, காற்று இல்லாத இடத்தில் இருக்கும் தீபத்தை போல். அதுக்கு பேரு அது சமாதிகி அபிதீயதே, சமாதி என்று அறியப்படும். அதுக்கு பேரு சமாதி. இது பதஞ்சலியில் கொடுக்குற அதே டெஃபினிஷன் தான். அப்படியே ஸ்லோகம் படிச்சவங்களுக்கு தெரியும் ஹவு பதஞ்சலி ஒரு கேரி படிச்சு இது ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு. இப்போ வாட் இஸ் மீன் பை சமாதி இன் மெடிடேஷன்ல பார்க்கலாம். நிதித்தியாசனத்துக்கு நம்ம வரலாம். அப்புறம் மெடிடேஷன்ல என்ன? மெடிடேஷன் பிரகாரம் தாரணம்னு என்ன? மனது எங்கேயோ போற விஷயத்த ஓம் நம சிவாயங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அதுலயே தாரணம் பண்ணிட்டு அதுலயே வர்றது தியானம். ஓம் நம சிவாய செகண்ட் தாட், ஓம் நம சிவாய தேர்ட் தாட், ஓம் நம சிவாய ஃபோர்த் தாட், இப்படி வர்றதுக்கு பேரு. இப்ப அடுத்து என்னது? இப்படியே பண்ணிட்டு இருக்கிறோமே, தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது என்ன கொண்டு விடும்? வாட் இஸ் த கோல்?
தியானத்தினுடைய கோல் என்ன? சமாதி. நீங்க இப்படி வருஷக்கணக்காக பண்ணுனா, தியான மெடிடேஷன் வருடக்கணக்காக அந்த குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட சமயத்தில், குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டு வருஷக்கணக்கா அந்த மனதை பழக்கினீங்கன்னா கிடைக்கக்கூடிய நிலைக்கு பேரு சமாதி நிலை. அது ஒரு ஸ்டேஜ், அவ்வளவுதான். சமாதிங்கிற ஒரு நிலை. அது மோட்சமோ என்ன சொல்றது, ஜீவன் முக்தியோ அல்ல. வருஷக்கணக்கா பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம மனம் எங்க போகுது? சமாதிங்கிற நிலைக்கு போகுது. அங்க அந்த என்ன நிலை? சமாதினா வாட்? ஜீவ சமாதி அடைஞ்சாரு, அங்க சமாதி அடைஞ்சாரு, இங்க சமாதி அடைஞ்சாரு. சொசைட்டில பெரும் குழப்பம். கிளீனா பதஞ்சலி சொல்லியிருக்காரு. சமாதினா என்ன? அந்த நிலை வரும்போது, எப்போ நீங்க இந்த மாதிரி தியானத்தை வருஷக்கணக்கா பண்ணீங்கன்னா ஒரு சமாதிங்க நிலை வருது பாத்தீங்களா, அந்த நிலையில் நான் தியானம் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணமும் போயிடும். நீங்க அதுக்கு முன்னால என்ன நினைப்பு இருக்கும்? நான் இப்ப தியானம் பண்ணிட்டு இருக்கேன், ஓம் நம சிவாயங்கிற விஷயத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன், தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்ற விஷயம் ஓம் நம சிவாய. இது 3 இருக்கா? பிகினிங்ல தியானம் பண்ண ஆரம்பிச்சும் போது நான் தியானம் பண்றேன், தியானம் பண்ற விஷயம் ஓம் நம சிவாய, இதெல்லாம் இருக்கா? அதாவது தியானம் பண்றேன், தியானம்ங்கிற ப்ராசஸ் நான் பண்றேன். நான் யார்? கர்த்தா. நான் ஒருத்தருக்கேன், நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன், செயல். அதுக்கப்புறம் அதுல விஷயம் ஓம் நம சிவாய. இந்த 3 வேறுபாடுகளும் பிகினிங்ல இருக்கும் தியானம் பண்ணும்போது. இது அப்படியே பண்ண என்ன ஆகும்? எது போகுங்கிறாரு? நான் தியானம் பண்றேங்கிற அந்த நான்கிறது அங்க காணாம போயிடும். தியாத்ரு, அது அங்க எண்ணம் வராது. அடுத்தது தியானம்ங்கிற செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதை நான் செய்யறேன் அப்படிங்கிற ரெண்டும் உங்களை விட்டு போயிடும். திஸ் இஸ் சமாதி. அப்ப என்னதான் அங்க இருக்கும்? கிரமாத்து பரித்தியஜ்ய, முறை. ஏன்னா முறைன்னு கிரமாத்துன்னு என்னங்க? வருஷக்கணக்கா முறைப்படி பண்ணணும். கிரமாத்து. இன்னைக்கு நான் மெடிடேஷன் பண்ணேன், நாளைக்கு டைம் இல்ல, கல்யாணத்துக்கு போயிட்டேன், அப்புறம் நாளானிக்கு பண்ணிக்கிறேன், நேத்து விட்ட தியானத்தை இன்னைக்கு சேர்த்தி 15 நிமிஷத்துக்கு அரை மணி நேரம் பண்ணிக்கிறேன், இல்ல இன்னைக்கு அது எந்த எக்ஸ்கியூஸ் அங்க கிடையாது. நோ எக்ஸ்கியூஸ். ஒரு 24 மணி நேரத்துல 15 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அந்த எந்த டைம் 6 மணினா கரெக்டா 6 மணிக்கு உட்கார்ந்து, அது நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாலும் கார்ல போயிட்டு இருந்தாலும் அந்த டைம் கண்டுபிடிச்சு டக்குன்னு அந்த இடத்துல 6 to 6:15 முடிச்சுட்டு தெரியணும். அது என்ன, எந்த ரீசன்? உடம்பு சரியில்லைனா மட்டும்தான். அதாவது பெட் விட்டு நம்ம சிந்திக்கிற அளவுக்கு மண்டை இடி அப்படின்னா மட்டும்தான் அதை நம்ம அந்த இடைக்கு ஸ்கிப் பண்ணலாம். அதுவுமே அது உங்களுடைய செட் பேக் தான். உங்களுடைய டிராவல் அது ஒரு செட் பேக் தான். எது ஒரு நாள் விட்டாலே அத கிரமாத்து, அத போடுறாரு. கிரமாத்து முக்கியமானவள். கிரமாத்து முறைப்படி, சரியான முறைப்படி போனோம்னா பரித்தியஜ்ய, ரெண்டையும் நம்ம விட்டுருவோம். என்னென்ன? நான்கிற எண்ணம் அங்க இருக்காது, தியானம்ங்கிற செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறது அங்க இருக்காது. அப்ப என்னங்க இருக்கும்? தேய கோச்சரம். தேய கோச்சரம் என்ன விஷயமோ ஓம் நம சிவாய, அது மட்டும்தான் அங்க இருக்கும். அந்த தியானம் செய்யும் வஸ்து மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட மனம், அந்த நிலைக்கு பேருதான் சமாதி. அப்ப அவங்க உலகத்துல நான் இந்த சரீரம்ங்கிற அபிமானம் இருக்காது. அப்படிதானே? நானே இல்லைங்கும்போது நான் இந்த சரீரம், எனக்கு இவங்க இந்த பிரச்சனை கொடுத்தாங்க, அந்த பிரச்சனை கொடுத்தாங்க, நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும், உலகத்திலிருந்து அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே விடுபட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனா ஹவு லாங்? 15 மினிட்ஸ். ஒரு கொசு உட்கார்ந்து கடிச்சது, டப்புன்னு என்ன பண்ணிடணும்? சமாதிலிருந்து கீழே வந்துடணும். கொசு கடிச்சா என்ன பண்ணுவோம்? பிக்கணும், சொரியும் இல்லையா? டக்குன்னு வந்துடும். அதெல்லாம் டெம்பரரியா ஒரு இந்த உலகத்தை மறக்கக்கூடிய செயல். நான் இந்த சரீரம்ங்கிற பாவனை விட்டாவே அவங்களுக்கு அதுல ஏங்க அதுல போய் தியானம் பண்ணு பாத்தீங்கன்னா நம்ம அடிக்ட் டு த தியானம். நிறைய பேர் நான் பார்த்திருக்கோம். தியானம் பண்ணி பழகிட்டாங்கன்னா, அந்த சமாதி நிலைக்கெல்லாம் போய் பழகிட்டாங்கன்னா அதுதான் மோட்சம்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுதான் மோட்சமே. ஏன்னா அதுல they get that some ஆனந்தம். ஏன் அங்க என்ன அகங்காரம் கிடையாது. இந்த நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியது எது? முதல் ஒண்ணு நம்ம அகங்காரம். நான் இந்த சரீரம்ங்கிறத முதல் பிரச்சனை, அது அங்க கிடையாது. இந்த நான் பாக்குற இது உலகம், அது அங்க தெரியாது. கிட்டத்தட்ட என்னது? தூக்கம். ஏன் தூக்கத்துக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? சிந்திச்சு பாருங்க. தூக்கத்தப்ப அது அவஸ்தை வேற. எது? சுஷுப்தி அவஸ்தையில் நம்ம தூங்குறோம். தியானம் எப்ப பண்றோம்? ஜாகிரத அவஸ்தையில், விழிப்பு நிலையில் இருக்கின்ற ஒரு தூக்க நிலைக்கு பேரு தாங்க சமாதி. இது அவசியம்.
நிதித்தியாசனம் பண்ற நம்ம இதெல்லாம் என்ன படிச்சோம்? தியானம் எல்லாம் ரொம்ப அவசியம். பட் சமாதி நிலை மோட்சம் அல்ல. அது தெளிவாய்க்கணும். அந்த தேய விஷயத்தில் நிற்கும் போது அந்த இவர் உதாரணம் கொடுக்கிறார். அந்த மனம் எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த நிலைக்கு வந்தா தான் அது என்ன நமக்கு புரிய போகுது. அது இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் பை வேர்ட்ஸ். ஸோ உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, வித்யாரண்ய முனி ஒரு உதாரணத்தை கொடுக்குறார். அப்போ எப்படிங்க என் மனம் இருக்கும்னு உன்னை புரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு காற்றில்லாத இடத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் அந்த தீபம் எப்படி எரியுமோ அதை போல மனம் இருக்கும். அதுக்கு பேரு சமாதி அபிதீயத்தே. அதுக்கு பேரு தான் என்ன பேரு? சமாதி என்று சொல்லப்படுகிறது, அறியப்படுகிறது. அபிதீயத்தைனா அறியப்படுகிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மீனிங். நாம் இதனோட எக்ஸ்பிளனேஷன் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.